வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்டமாக நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. மக்களவைக்கு எஞ்சிய 2 கட்டங்களில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடலில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் மாவட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா உள்ளிட்ட 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களின் 49 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள 5வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிரா 13, மேற்கு வங்கம் 7, பீகார் மற்றும் ஒடிசா தலா 5, ஜார்க்கண்ட் 3, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா 1 தொகுதியிலும் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பிஜேபியின் திரு ராஜ்நாத் சிங், திரு பியூஷ் கோயல், திருமதி ஸ்மிருதி இரானி, காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி, லோக் ஜனசக்தி தலைவர் திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இத்தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் வாக்களிக்க வசதியாக உதவி உபகரணங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கண்காணிப்பு கேமராக்கள், பலத்த போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதனிடையே 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேசிய, மாநில கட்சி தலைவர்கள் அந்தந்த தொகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் புருலியா, பிஷ்ணுபூர், கோரக்பூர், ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் புல்பூர், பிரயாக்ராஜ் ஆகிய பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனிடையே மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் நாடு முழுவதும் இதுவரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 8889 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 45% போதைப் பொருட்கள் இருந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டியின் 112வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 3 நாட்கள் முன்னதாகவே பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக மழைக்கும் வாய்ப்புள்ளது. இம்மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கடல் அலை குறித்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து தாலுகா அலுவலகங்கள், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி தெரிவித்துள்ளார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் மேகமலை, சுருளி, கும்பக்கரை அருவிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, புளியஞ்சோலை ஆகிய இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள சுற்றுலா பகுதிகளான ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, புளியஞ்சோலை ஆகிய இடங்களுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி வரும் நாட்களில் பெய்யும் மழையின் அளவினை பொறுத்து சுற்றுலா தலங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன். தொடர் மழை காரணமாக உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையேயான மலை ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயிலுக்கு முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு கட்டணமும் திரும்பி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையின் எதிரொலியாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதி கனமழை எச்சரிக்கையை அடுத்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 90 பேர் கொண்ட மீட்புப் படையினர் நெல்லை வந்தடைந்தனர். ஜெனரேட்டர்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள், நவீன கேமராக்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேரிடர் கட்டுப்பாட்டு மைய உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் உபரிநீர் வெளியேற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் இங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1, சிட்டார் 2 அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் அணையிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருகே கடலில் ஜெல்லி மீன்கள் அதிக அளவில் கரை ஒடுங்குவதை அடுத்து பக்தர்கள் கடலில் குளிக்க இன்று அனுமதிக்கப்படவில்லை. ஜெல்லி மீன்களால் கடலில் குளிப்பவர்களுக்கு தோல் அழற்சி ஏற்படுவதால் இந்நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மிதமான நீர்வரத்து காரணமாக அருவிகளில் குளிக்க அதிக அளவில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளை பாதுகாப்புடன் இருக்குமாறு பேரிடர் மீட்புத்துறை அறிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் இன்று வினாடிக்கு 1200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பழங்களை பழுக்க வைப்பதற்கு கால்சியம் கார்பைடு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பழ வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதன் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதனால் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகளை விவரித்துள்ள இந்த ஆணையம் விதிகளை மீறும் பழ வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் மறு கூட்டல் விடைத்தாள் நகல் பெற நாளைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேர்வுகள் துறை இயக்ககம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை 5000 மாணவியர் பயன்பெற்றுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் சிலம்பாட்டத்தில் சாதனை நிகழ்ச்சிக்காக 250 மாணாக்கர் ஒருங்கிணைந்து 120 நிமிடங்களில் 120 சுற்றுகள் சிலம்பம் சுழற்றினர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். உதகை ரோஜா பூங்காவில் இந்த ஆண்டிற்கான 19வது ரோஜா கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. 80,000 ரோஜா மலர்களை கொண்டு வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்தோடு யானை, காட்டெருமை, மான், புறா போன்ற வடிவங்கள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியினை நேற்று மாலை வரை 66,334 பேர் கண்டு ரசித்துள்ளனர். இந்நிலையில் 10 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. உதகையிலிருந்து சரவணன். ஈரோடு கோட்டை ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவம் வரும் புதன்கிழமை நடைபெறும். இலங்கை நுவரேலியாவை அடுத்த அசோகவனம் கிராமத்தில் சீதாதேவி ஆலய கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. இதற்கென அயோத்தி சரையு நதியிலிருந்து புனித நீரும் திருமலை திருப்பதியிலிருந்து 5000 லட்டு பிரசாதமும் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்தியா, இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ராங்கி ரெட்டி இணை கைப்பற்றியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ராங்கி ரெட்டி இணை சீனாவின் போயாங்சென் ஈ லியூ இணையை 21-15, 21-15 என்ற நேர் செட்களில் வென்றது. ஜெனீவாவில் நடைபெறும் சுவிட்சர்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சுமித் நாகல் அர்ஜென்டினாவின் செபாஸ்டியனை எதிர்கொள்கிறார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டங்கள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இன்றைய போட்டிகளில் பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸையும், இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸையும் எதிர்கொள்கின்றன. நாளை மறுநாள் தொடங்க உள்ள பிளே ஆஃப் சுற்று போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பங்கேற்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்டமாக நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. மக்களவைக்கு எஞ்சிய 2 கட்டங்களில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது.
தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடலில் இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் மாவட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.